வணக்கம் நேயர்களே. நமது கோவில்களைப் பற்றிய அரிய தகவல்களை அளிக்கும் எங்களது ஆலய துளிகள் யூடியூப் சேனலில் இன்று நாம் காண இருக்கும் கோவில் தேவர்மலை கதிர் நரசிங்க பெருமாள் கோவில். நெற்றியில் 3வது கண் அமைந்த நரசிம்மர். நரசிம்மரின் இடது கை அக்வான முத்திரையில் பக்தர்களை அழைக்கும் வண்ணம் இருக்கும் தனிச்சிறப்பு. கரூர் நகரிலிருந்து பாளையம் செல்லும் வழியில் 35 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தேவர்மலையில் அமைந்துள்ளது கதிர் நரசிங்க பெருமாள் கோவில். தாயார் திருநாமம் கமலவல்லித் தாயார். மூலவர் உக்கிர நரசிம்மர் என்றும் அழைக்கப்படுகிறார். மூலவர் கதிர் நரசிங்க பெருமாள் இடது காலை மடித்து அமர்ந்த நிலையில் இடது கை அக்வான முத்திரையிலும் பக்தர்களை அழைக்கும் வண்ணம் வலது கை அபய முத்திரையிலும் வைத்து உள்ளார். மேல் 2 கைகள் சங்கு மற்றும் சக்கரம் ஆகியவற்றைக் கொண்டுள்ளன. இந்த நரசிம்மருக்கு நெற்றியில் 3வது கண் அமைந்திருப்பது தனிச்சிறப்பாகும். இரணியகசிபுவை வதம் செய்த பிறகு நரசிம்மர் உக்கிரம் தணியாமல் காடு மேடு மலைகளில் சுற்றித் திரிந்தார். அவரை சாந்தப்படுத்த தேவர்களும் முனிவர்களும் வழிமறித்து வணங்கிய தலமே தேவர்மரி. அதுதான் பிற்காலத்தில் மருவி தேவர்மலையானது. நரசிம்மமூர்த்தியின் உக்கிரத்தால் இன்றும் இந்த தலம் வறண்ட பூமியாகவே காணப்படுகிறது. தேவர்களும் முனிவர்களும் இந்த இடத்தில் தீர்த்தத்தை உண்டாக்கி அந்த நீரால் அவருக்கு அபிஷேகம் செய்து சாந்தப்படுத்தினார்கள். இந்த தீர்த்தத்திற்கு மோட்ச தீர்த்தம் என்று பெயர். சிறிய கோமுகியில் தானாகவே ஊற்றெடுக்கும் இந்த தீர்த்தத்தின் மூலம் தேவரகசியமாகவே உள்ளது. மோட்ச தீர்த்தத்தில் நீராடினால் சனி தோஷம் நிவர்த்தியாகும். தேவர்மலை சுற்று வட்டாரத்திலிருக்கும் எந்த கோவிலிலோ வீட்டிலோ விசேஷமென்றால் இந்த நரசிங்கர் ஆலயத்துக்கு வந்து அவரை வழிபட்டு மோட்ச தீர்த்தத்திலிருந்து புனித நீர் எடுத்துச் செல்வது வழக்கம். பக்தர்களது துன்பங்களை சற்றும் காலம் தாழ்த்தாமல் உடனுக்குடன் தீர்த்து வைப்பவர் இந்த நரசிம்மர். கமலவல்லித் தாயாரை வணங்கினால் குடும்ப பிரச்சினைகள், மனம் தொடர்பான பிரச்சினைகள், திருமணம் தொடர்பான பிரச்சினைகள் நீங்குவதாகவும், பிரதோஷத்தில் 11 முறை இந்த கோவிலுக்குச் செல்வதால் நம் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கை. நன்றி. மேலும் இதுபோன்ற கோவில்களைப் பற்றிய அரிய தகவல்களை அறிய எங்களது ஆலயத் துளிகள் யூடியூப் சேனலின் தினசரி பதிவுகளை தவறாமல் பாருங்கள்.